Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபாட் வித் ரிங் லைட் செட்டப் வந்துட்டு நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை பற்றின ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். இப்போ கொரியர் வந்துடுது. இதை ஓப்பன் பண்ணுறோம் நம்ம. இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா ட்ரைபாட் ஸ்டாண்டு இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு இவ்வளோ லென்த்துக்கு இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த ட்ரைபாட் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கான மெட்டீரியலாக இருக்குது. அது மாதிரி ரிங் லைட் பார்த்திங்கன்னா இது ரீசனபிளான ரேட் தான். ரொம்பவே நல்லாயிருக்கு குவாலிட்டி வைஸ். ரிங் லைட்டும் சரி ட்ரைபாடும் சரி ரொம்ப குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருக்கு. இப்போ வந்துட்டு இதை எப்படி வந்துட்டு ஸ்டாண்ட் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி அதில் இந்த லைட்டை வந்துட்டு அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஜஸ்ட் ஒரு டெமோ மாதிரி தான், ஒரு ஷார்ட் வீடியோ. இப்போ இந்த ட்ரைபாட் பார்த்திங்கன்னா இவ்வளோ லென்த்துக்கு இருக்குது. நார்மலாகவே நல்லா லென்த்தாக இருக்குது. நார்மலாக 200, 250, 300, 500க்குள்ளே இருக்கக்கூடிய ட்ரைபாட் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும், நல்லா ஃபோல்டு பண்ணுற மாதிரி. இது வந்து நல்லா லென்த்தியாக இருக்குது. இந்த ராட் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஸ்டீலில் இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. உங்களுக்கு நல்லா லைஃப் லாங் வரக்கூடியது தான் இந்த ட்ரைபாடு. இதை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸ்டாண்ட் மாதிரி கீழே வச்சுக்கலாம். இதில் வந்து 3 லெவல்ஸ் இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணி ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள். இதை தான் நம்ம ரொட்டேட் பண்ணிவிட்டு ஹைட்டை வந்து லென்த்தை அதிகப்படுத்திக்கிறது. இப்போ நான் இந்த மேலே ஒரு நாபு கொடுத்துருக்காங்களா, அதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். அதை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்க்ரூ செட் பண்ணி அதுக்கு மேலே இந்த ரிங் லைட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது எப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த லென்த்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்டோட சீலிங்கோட ஒரு 2-3 இன்ச்சஸ் தான் கம்மியாக இருக்குது. அவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குது. நம்ம அவ்வளோ லென்த்துக்கு போய்ட்டு வீடியோ எதுவும் எடுக்க போகிறதில்ல. இருந்தாலும் அவ்வளோ ஹைட் இருக்குது. நம்ம வந்துட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப ஷார்ட்டாகவும் வச்சுக்கலாம், மீடியம் ஹைட்டு, ரொம்ப ஹை லெவல் ஹைட்டு கூட வச்சுக்கலாம். இப்போ ரிங் லைட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. பிளாஸ்டிக்கில் இருக்குது. நம்ம ஹேண்டில் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது எந்த பொருளுமே. நம்ம ஹேண்டில் பண்ணுறது நல்லா பார்த்து மெயின்டைன் பண்ணோன்னா எப்போவுமே லைஃப் லாங் வரும். எடக்கு முடக்கா பண்ணுறப்போ தான் நமக்கு சீக்கிரம் வந்து டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு அடுத்தது இதுக்கு உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இது தான் நம்ம ஃபஸ்ட்டு அதில் செட் பண்ண போகிறோம். இதை எடுத்து அந்த எட்ஜில் வந்துட்டு ரொட்டேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ரிங் லைட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். எல்லாத்துக்குமே வந்து டைட் பண்ணுறதுக்கு, லூஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொன்றுத்துக்குமே ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க சைடில். அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா மேலே ரவுண்டாக இருக்கிறது டைட்டாக இருக்குது. இப்போ அதை ரொட்டேட் பண்ண லூஸ் பண்ண பிறகு பார்த்திங்க 360 டிகிரிக்கு வந்து ரொட்டேட் ஆகும். நம்ம வந்துட்டு எந்த சைடில் வேணாலும் கேமரா வந்துட்டு மூவ் பண்ணி நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். இப்போது இதை டைட் பண்ணிவிட்டேன். சென்டராக வெட்டுக்கலாக வச்சு பண்ணியாச்சு. இதுக்கு மேலே இப்போ ரிங் லைட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ரிங் லைட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் அட்டாச்மெண்ட் ஒயர் கொடுத்துருக்காங்க. நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் அந்த ஒயர். பார்த்திங்கன்னா நம்ம சார்ஜர் போடுறோம் இல்லைங்களா ஃபோனுக்கு, அதனுடைய ஹெட் இருக்கு இல்லையா, போட்டு அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இதுக்கு வந்து பவர் சப்ளை கொடுத்துக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டாண்டு. இது செப்ரேட்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம அந்த ஸ்வைப் பண்ணுற மாதிரி உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். பண்ணி டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் ஃபோனை வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ரிங் லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனும் சென்டரில் இருக்கும். இப்போ நம்ம பியூட்டி ரிலேட்டடாக வீடியோஸ்லாம் எடுக்கிறோன்னா இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரிங் லைட்டு. இப்போ இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா வெர்டிக்கலாகவும் வைக்கலாம், ஹரிசாண்டலாகவும் வைக்கலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி 360 டிகிரிக்கு இதையும் ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஃபோனை கூட. அந்த மாதிரி தான். இப்போ இந்த வயரை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சார்ஜர் கனெக்டர் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பவர் கொடுக்கலாம். பவர் சப்ளை கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. பிரைட், மீடியம், அப்புறம் பார்த்திங்கன்னா லோ, இந்த மாதிரி ஸ்டேஜஸ் இருக்குது. இதுதான் வந்துட்டு அந்த இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான கண்ட்ரோலர். அடுத்தது இதுதான் வந்து சார்ஜரில் கனெக்ட் பண்ணக்கூடிய பின்னு. இப்படி தான் கொடுத்துருப்பாங்க இந்த ஒயரில் இருக்கிறது. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு லைட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். ரொம்பவே பிரைட்டாக ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது. நம்ம நார்மலாக எடுத்து வீடியோக்கும் இந்த ரிங் லைட் யூஸ் பண்ணி எடுக்கிற வீடியோவும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் நல்லாவே இருக்குது. இது வந்துட்டு எல்லா விதமான வீடியோஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக வந்துட்டு பியூட்டி ரிலேட்டடாக போடக்கூடிய வீடியோஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ரிங் லைட் வச்சு பண்ணுறப்போ ரொம்ப வந்துட்டு ஒரு ப்ளஸ்ஸான அட்வான்டேஜஸ் சொல்லலாம். இப்போது இவ்வளோ தான். 3 லெவலில் லைட் எரியுது பாருங்கள். அதை மாதிரி இந்த ட்ரைபாடோட என்ன அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது.
இதுவும் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு. இவ்வளோ தான் இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் அண்டு ஃபீச்சர்ஸு இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க. அடுத்தது இதோட ஹைட்டு மட்டும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். இப்போ இது வந்து சின்னதாக நான் செட் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட்டு ஒரு ஓவர் வியூ. இப்போ ஃபுல் வியூஸ் எடுக்கிறப்போ முடியல, ரொம்ப லென்த் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ இப்போ அதுக்கு சீலிங் வரைக்கும் நான் இதுக்கே வந்து ஃபுல் லென்த்து காமிக்கலை இதில். இப்போது இந்த நம்ம வீட்டில் வந்து சன்ஷேட் இருக்குது, லாஃப்ட்லாம் இருக்குங்களா, அந்த லென்த்துக்கு தான் நான் இப்போ இதை வச்சுருக்கேன். இன்னும் ஹைட்டு வந்து சீலிங் வரைக்குமே கொண்டு போகலாம், பட் நான் அதை வந்து எடுக்கலை. ஏன்னா ரொம்ப லென்த்தாக இருந்துச்சுன்னா வீடியோ எடுக்க கஷ்டமாக இருக்குமேன்னு சொல்லிவிட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரிங் லைட்டையும் நீங்கள் வந்து 360 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதனுடைய டீட்டெயில். கண்டிப்பாக இந்த ரிங் லைட் இந்த ட்ரைபாட் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்க. உங்களுக்கும் யூடியூப் வீடியோ இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஷியோராக நான் சொல்கிறேன். நல்ல பிராண்டடாக தான் இருக்குது இந்த ட்ரைபாட் வித் ரிங் லைட். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 995 rupees. இதோட லிங்க் வந்துட்டு நானே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் போய் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ, பை.